கோவை உப்பிலிபாளையம் மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது என்பதை அண்மை செய்தியாக சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம். இதனை ஒட்டி தற்போது 500 மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து லாரியில் இருந்து கசிந்து வரும் எரிவாயு மீது தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 500 மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விபத்து நடந்த இடத்தில் இருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். லாரியின் டேங்கர் பகுதி முழுவதும் சேதமடைந்ததால் உள்ளே இருந்த எரிவாயு கசிந்து வருகிறது. இதுவரை எவ்வளவு எரிவாயு வெளியாகியுள்ளது என்பதை பொறியாளர்கள் மற்றும் தீயணைப்புத்துறையினர் ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து லாரியில் இருந்து கசிந்து வரும் எரிவாயு மீது தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் உப்பிலிபாளையம் மேம்பாலத்தில் 20 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. விபத்து நடந்த இடத்தில் இருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு பாதுகாப்பு காரணமாக தற்போது விடுமுறையை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கோவை நகரில் முக்கிய சாலையான அவினாசி சாலை உப்பிலிபாளையம் பகுதியில் மேம்பாலம் அமைந்துள்ளது. கோவை நகரில் மிக முக்கியமாக இணைப்பு பாலமாக இது உள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் கேரளா மாநிலம் கொச்சியிலிருந்து கோவை கணபதி பகுதியில் உள்ள பாரத் பெட்ரோலியம் கேஸ் குடோனுக்கு எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அவினாசி சாலை உப்பிலிபாளையம் பாலத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென லாரியும் டேங்கருக்கும் இடையேயான இணைப்பு அருந்து டேங்கர் மற்றும் பாலத்தின் சாலையில் விழுந்தது. விழுந்த வேகத்தில் டேங்கரில் இருந்து எரிவாயு வெளியாகி துவங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த டேங்கர் லாரி டிரைவர் இது குறித்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அதிகாலை நேரம் என்பதால் மேம்பாலத்தில் போக்குவரத்து குறைவாக இருந்தது. உடனடியாக மேம்பாலத்தில் மற்றும் சுற்று வட்டார சாலைகளில் போக்குவரத்து உடனடியாக நிறுத்தப்பட்டது. பின்னர் தீயணைப்பு துறையினர் டேங்கர் லாரியில் தண்ணீர் பீச்சி அடித்து தீ பிடிக்காத வண்ணம் செயல்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து டேங்கரை அங்கிருந்து அகற்றுவது குறித்து செயல்பட்டு வருகின்றனர். இதற்கு இடையே அதிகாரிகள் கூறும்போது வேறு ஒரு டேங்கர் கொண்டு வந்து அதில் உள்ள எரிவாயுவை மாற்றிய பிறகு முழுமையாக அகற்ற முடியும் என முதல் கட்டமாக தெரிவித்துள்ளனர். நகரின் முக்கிய சாலை அதிகாலையில் நடந்த இந்த விபத்து கோவையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகாலையில் இந்த சம்பவம் நடந்ததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் இருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.